செய்திகள் தொடர்கின்றன. வேலூரில் கணக்கில் வராத 11 கோடியே 53 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் எத்தனை வழக்குகள் போட்டாலும் அதை சந்திக்க தயாராக இருப்பதாக கதிர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். வேலூர் காட்பாடியில் உள்ள திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் மார்ச் 30ஆம் தேதி சோதனை மேற்கொண்ட வருமான வரித்துறையினர் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றினர். பின்னர் ஏப்ரல் 1ஆம் தேதி துரைமுருகனுக்கு நெருங்கியவரான பூஞ்சோலி சீனிவாசன் என்பவரது சிமெண்ட் குடோனில் நடத்தப்பட்ட சோதனையில் வார்டு வாரியாக வாக்காளர் பட்டியலுடன் பணம் பிரித்து அட்டை பெட்டிகள் சாக்கு மூட்டைகளில் வைத்திருந்த 11 கோடியே 53 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் காட்பாடி காவல் நிலையத்தில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த், பூஞ்சோலி சீனிவாசன், உறவினர் தாமோதரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் லஞ்சம் கொடுக்க முயற்சி, வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்தல், தவறான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குடியாத்தம் அருகே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது வழக்குகளை சட்ட ரீதியாக சந்திக்க இருப்பதாக தெரிவித்தார். சொல்றேங்க, இது என்ன வழக்கு போட்டிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பிரச்சாரத்தில் இருக்கிற கூட நடுவில் மைக்க காட்டி பிரச்சாரத்தில் இருக்கும்போது வழக்கெல்லாம் என்ன வழக்கு நான் என்னன்னு சொல்றது. சத்தியமா எனக்கு வழக்கு என்னன்னு தெரியாது. இனிமேட்டு தான் வழக்கு என்னன்னு போய் பார்க்கணும். ஒன்னே ஒன்று சொல்றேங்க, என்ன வழக்கோட போடட்டும், சட்ட ரீதியாக நான் சந்திக்கிறேன்.